பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் என் அன்பின் இரவு தின வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்மை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல உலகம் நம்மளை அழிவுக்கும் பொருளுக்கும் வேற வேசித்தனமான காரியங்களுக்கும் உலக இச்சைகளுக்கும் இழுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பை சொல்லுகிற ஒரு பிள்ளைகளும் விசேஷமானவர்கள், விசேஷமான சங்கதிகள். அதே போல தான் நான் ஒரு இந்து குடும்பத்தில் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன்னா என்னுடைய சாட்சிகளெல்லாம் சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் இந்த சாட்சிகளெல்லாம் பகிர்ந்து கொள்ள நேரமும் காலமும் வந்தால் கர்த்தர் நியமித்தபடி இந்த சாட்சியையும் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் எவ்வளதோ காரியங்கள் என்னிடத்திலும் என்னுடைய ஆவிகளிடத்திலும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவருக்கு நல்ல பிடித்த மகளாக பிடித்த குடும்பமாக இருந்து வருகிறோம். ஆனால் என்னன்னா, கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை தேவன் கண்ணோக்கினது போல என்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தேவனுடைய மகிமைக்கு, இந்த சாட்சியெல்லாம் தேவனுடைய மகிமைக்கு. ஆனால் அவர் என்ன செய்ய திட்டமும் தீர்மானமும் வைத்திருக்கிறார் என்றால், அவருடைய அன்பின் ஊழியத்தை சுமக்கிறவர்கள் வரணும், அவருடைய அன்பின் ஊழியத்திற்காக வரணும். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் பணம் கொடுக்குறாங்க, நகை கொடுக்குறாங்க, செய்கிறாங்க, எல்லாம் பணத்துக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் போகுது. இப்படி தான் இந்த உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டது இந்த பணத்துக்காகவும் இந்த பொருளுக்காகவும் இதற்காகவும் ரட்சிக்கப்படல. ஆனால் சத்தியத்தை அறிந்து கிறிஸ்துவுக்காக வாழுகிற ஒருவனை தேவன் கண்ணோக்கினது போல என்னை கண்ணோக்கி கொண்டிருந்தார். அதுதான் என்னுடைய சாட்சி. என்னுடைய சாட்சிகள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் நேரம் கிடைக்கிற பொழுது இந்த சாட்சிகளெல்லாம் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் இப்பையும் தேவன் அவருடைய அன்பினால் சுமக்கிறார். ஒவ்வொரு நேரத்திலும், நான் துக்கப்படுகிற நேரத்திலும், நான் சோர்ந்து போன நேரத்திலும், நான் விழுந்துட்டேன், எதற்குமே ஆகாதவன் என்று என் உறவினர்கள், என் நண்பர்கள், என் கூட பிறந்த என் தாய் என்ன கூட பழகுறவர்கள் எல்லாரும் விட்டுட்டு போனால் கூட தேவன் என்னை தூக்கி சுமந்து வருகிறார். அவருடைய வார்த்தையை அடுக்கிக் கொண்டே போகலாம். அவர் செய்த நன்மைகளை அவர் செய்த நன்மைகளெல்லாம் ஒரு புத்தகம் எழுதினா கூட கொள்ளாது. அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிந்து இந்த அளவுக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா, அது தேவனுடைய வைராக்கியமும் தேவனுடைய மேல் வைக்கிற விசுவாசத்தை நான் பிடித்து கொண்டேன். அதே போல தான் ஒவ்வொரு நேரத்திலும் தேவன் என்னை விழாதபடி இந்த ஒவ்வொரு காரியங்களும் செய்து கொண்டு வருகிறார். இன்னும் கர்த்தருக்காக வைராக்கியமான பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார், வாலிபர்களை தேடிக்கொண்டிருக்கிறார், வயதானவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னும் அவருடைய கிறிஸ்தவ ஊழியத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி சுமக்கப் போகிறார். அதே போல் உங்கள் அன்பின்
ஊழியத்தை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் பாருங்க, தேவ சங்கதிகளாய் எழும்ப தேவன் ஆயத்தப்படுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.